Welcome back to GlamGirlTamil. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ நியூ இயர் பார்ட்டி மேக்கப் லுக் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் அண்ட் கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லா பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்கப் தான் மைனே பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்படி மேக்கப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பண்ணக்கூடிய மேக்கப் வந்து எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். ஈவன் பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாமே வந்து ப்ரெஷஸ் அவ்வளோ யூஸ் பண்ணாமல் என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே தான் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா நார்மல் டு ட்ரை அது மாதிரி தான். ஸோ வந்து ட்ரையாக இருக்கிறதுனால நான் வந்து க்ளோ சீரம் யூஸ் பண்ணுறேன். என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்கின் டைல்ஸான க்ளோ சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் க்ளோ சீரம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஆலிவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு 2 to 3 ட்ராப் நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு 2 minutes அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுடுங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமர். உங்கள்கிட்ட ப்ரைமர் இல்லைனா நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் NY பேயோட ப்ரைமர் சிலிகான் பேஸ்ட் ஜெல் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி மட்டுமே எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய மேக்கப்பும் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து உள்ள டீப்பாக வந்து பெனிட்ரேட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம் அண்ட் லாங் ஸ்டேவாக இருக்கணும். ஸோ ப்ரைமர் பற்றி நீங்கள் வீடியோ தெரிஞ்சுக்கணும், நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நான் வீடியோ போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமர் போட்டதும் ஒரு 1 minute வந்து ரெஸ்ட் விட்டுடுங்க. ஸோ தேர்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கன்சிலர் ஸ்டிக். கன்சிலர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை டார்க் பேச்சஸோ என்ன இருந்தால் கலர் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நான் ஆரஞ்சு கரெக்ஷனாக நான் பண்ணல. ஜஸ்ட் நான் கன்சிலர் ஸ்டிக்கை வச்சு என்னோட ஐஸ் கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் இருக்கிறனால அதை வந்து நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே ஐஸ்க்கு மேலேயும் வந்து நான் ஐ கன்சிலர் தனியாக வச்சில்லை, அதனால் இந்த கன்சிலரே நான் ஐக்கு மேலேயும் போட்டுக்கிறேன். அண்ட் உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து டார்க் பேச்சஸோ இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து இந்த கன்சிலர் ஸ்டிக் வச்சு நீங்கள் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் கையில் தான் பண்ண போகிறேன். நான் இங்கே எந்த ஒரு பியூட்டி பெண்டரை வச்சு நான் பண்ணல. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களோட ரிங் ஃபிங்கரோ இல்லை ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஓவராக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன். இங்கே நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மெப்ளைனோட BB க்ரீம் ஆல்-இன்-ஒன் கிளியர் க்ளோ 03 நேச்சுரல்ன்ற கோடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்பவுமே மேக்கப் போடும்போது டாட்டாக வச்சுட்டு அதை வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து மேக்கப் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்கள். ஸோ நியூயர் மேக்கப் லுக் வந்து ஒரு சிம்பிளாக குயிக்காக வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மேக்கப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேக்கப் வந்து நீங்கள் உங்களோட ஏர் அசரிஸ் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு குத்தாவோட தான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மேக்கப். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெப்ளைனில் சேம் பிராண்ட் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இந்த லூஸ் பவுடர் வச்சு தான் என்னோட செட்டிங் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வந்து நிறையவே போட்டுக்கலாம், பட் நீங்கள் ரொம்ப லைட்டாக போடுறேன். ஸோ இந்த லைட்னிங்காக அது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பவுமே சொல்கிறது தான் ஃபேஸ் மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நெக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ நெக் ஃபுல்லாகவே பவுடர் போட்டுங்க, ஏன்னா நம்ம அதையும் கவர் பண்ணினா ஃபேஸ் தனியாக நெக் தனியாக தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லாக்மேயில் 9 to 5 பேலட் ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நல்லா கோல்டு ஷிம்மரியாக இருக்கிறது தான் நான் எடுத்து என்னோட ஐயில் வந்து போட போகிறேன். இந்த நியூ இயர் பார்ட்டி மேக்கப் லுக். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கில்ட்ரியான பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் தான் இங்கே நான் வந்து பிக்னஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஐஸ்க்கு மேலே இந்த ஆல்மண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அழகாக வந்து இந்த கோல்டு கலர் நீங்கள் எது வேணுனாலும் அது போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கணும்னு நான் என் ஹேண்ட்ஸ்லேயே பண்ணுறேன். இங்கே நான் வந்து எந்த ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படின்னே பண்ணுங்கள். ஸோ வந்து பேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டரில் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் தான் ஐபால்க்கு மேலே கொடுக்குறேன். ஸோ தட் டபுள் ஷேடாக நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த மேக்கப் வந்து நீங்கள் எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். நீங்கள் ஐஷேடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த சென்டர் ஐபால்க்கு மேலேயும் வந்து பர்பிள் கலரை வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் லைட்னிங் ப்ராப்ளம் இருக்கனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது. பட் இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்டோரில் வந்து எனக்கு எப்படி இது வந்து அவுட்லுக் வருது அண்ட் அவுட்டோரில் எப்படி வருதுன்னு உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஐஸில் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கணும். இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணுறேன். ஸோ ஈவன் நான் மஸ்காரா யூஸ் பண்ணலை அண்ட் காஜலும் யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ நியூ இயர் அப்போ நீங்கள் மார்னிங்கும் போட்டுக்கலாம், நைட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யான்சி காஜல். ஸோ இது என்னோட ஃபேவரட்டான காஜல் ஸ்டிக் மாடல். ஸோ இதை வச்சு நான் வந்து அழகான விங் ஐலைனர் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடியதை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி காமிக்கிறேன்.
ஐலைனர் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிளினிக் பிராண்ட்லேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். லிமிட்டட் எடிஷன் பெப்பர்கார்ன் சாஃப்ட் மேட் இதை எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஐப்ரோ வந்து த்ரெட்டிங் பண்ணலை, பட் இதை வச்சே நான் வந்து ரொம்ப குயிக்காக சிம்பிளாக என்னோடய ஐப்ரோ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ண மாதிரியே இருக்கும். பாருங்கள், நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்க ஃபைனலாக. ஸோ பார்க்க டார்க்காக தெரியுது. அழகாக என்னோடய ஐப்ரோ நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையில் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஐப்ரோஸ்க்கு மட்டும் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஐப்ரோஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு குயிக்காக நீங்கள் வந்து நியூ இயருக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகணும், ஒரு குயிக்காக வந்து நம்ம வந்து மேக்கப் போடணும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எல்லா மேக்கப் வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டட் தான். ஸோ பார்ட்டி மேக்கப் லுக்னா நம்ம ஸ்டட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டட் போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னல் வேர்க்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஆர்கானிக் சிப் பிராண்ட்லேருந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ அதை வச்சு செட்டிங் ஸ்ப்ரே ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் ஒரு சிம்பிளான குர்த்தா தான் நான் போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து லெகின்ஸ் அண்ட் மேலே வந்து ஒயிட் டாப். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்க்கும் இதை வந்து சூப்பரான மேக்கப்பை வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். கண்டிப்பாக என்னோடய மேக்கப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். என்னோடய ஐயோட இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பேசிக் மேக்கப் அதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹைலைட்டர் போடலாம், ப்ளஷ் போடலாம், கான்டரிங் பண்ணலாம். இங்கே வந்து என் சீக் போன்ஸ் மட்டுமே ஹைலைட்டிங்காக தெரியுதுக்காக நான் ஒரு மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ லாக்மி 925 வந்து ஷிம்மர் ஷேட் வச்சு என் சீக்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கும் வந்து சூட் ஆகும், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கும் சூட் ஆகும். ஸோ டே அண்ட் நைட் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற காமனான மேக்கப் தான் போட்டிருக்கேன். என்னோடய சீக் போன்ஸ் மட்டுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோரில் இந்த மேக்கப் இப்படி தான் இருக்குது. நான் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் போடல அண்ட் எதுவுமே இல்லை. ஸோ எஸ்டி லுக்கில் அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப லைட் மேக்கப் தான் நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் இப்படி தான் இருக்கும். வித் ஃப்ரீ ஹேர் வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் வித் மை ஒயிட் குர்த்தா.